படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் விஜய் இருக்கிறாரா? ஒருவேளை 2029ல் எதிர்கட்சியில் ஒருங்கிருக்கிற பணி PKக்கு வரலாம். அப்போ விஜயோடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் சும்மா வந்திருக்க மாட்டார். அது சோழியன் குடிமி சும்மா ஆடாதும்பாங்க. அந்த மாதிரி அவர் பல ரீசனிங்காக வந்திருப்பார். அதனால் நேற்று வரை நம்ம பார்த்த காட்சிகள் எதுவுமே உறுதி செய்ய முடியாது. அதிமுக தாவேகா கூட்டணிக்காக தான் நாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஐயநாதன் கிட்ட விஜய் சொல்லிக்கிறாரு. அவர் தான் ஒரு மாதம் கழித்து வெளியே பிரேக் பண்ணுறாரு. விஜயும் மைண்ட் செட் ரீதியாக அதிமுகவோடு போயிடலாம், திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா அதிமுக தான் நமக்கு ஆப்ஷன். அதனால் அதிமுகவோடு விஜய் சேரக்கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கலாம், அரசியல் நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். எடுத்த எடுப்பிலே இப்படி நான் அதிமுக போப்பாருன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்வாரான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. இது வரைக்கும் பத்திரிகையாளர் மன்றத்தில் ஏன் வராமல் இருக்கார் அவர்? எனக்கு தெரிந்து அவர் சொன்ன விதத்தை ஐயநாதன் தவறாக புரிந்து கொண்டாரா, அல்ல ஐயநாதன் கேட்ட கேள்விக்கு அவர் ஏதாவது சொல்ல முடியாமல் தவித்து ஒரு வார்த்தையை போட்டு விட்டாரான்னு தெரியல. டூ ஏர்லி. இப்போ நீங்கள் அதிமுகவுடன் விஜய் கட்சி சேரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அதை உடைப்பதற்கு பல சக்திகள் வேலை பார்க்கும். ஆதவ் அர்ஜுன் ஒரு முக்கியமான டீலை விஜய்கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கேன். திமுக கூட்டணியை உடைக்கிறேன், என்னுடைய சபதமே தான், உங்கள் கட்சியை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக நிலைநிறுத்துகிறேன். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியில் அதிகமான சலுகைகளை பெறுகிற தலைவர். நான் தப்பு சொல்ல மாட்டேன், அரசியல் இதுதான் இருக்கணும். தான் விரும்புகிற ஒரு நபருக்கு ஒரு பதவி, சிபாரிசு செய்கிற ஒரு நபருக்கு ஒரு வேலை, அப்படி கிடைச்சா தான் கட்சி நடத்தணும். அதுதான் அரசியல். அந்த இடத்துல திமுக கோட்டை விட்டுச்சு. அந்த திமுக கோட்டை விட செய்த முதல் நபர் யாருன்னா, கோட்டை விட செய்தவர் இந்த கட்சிக்கு கெடுதல் செய்த யார் தெரியுங்களா? PTR பழனிவேல் தியாகராஜன் என்ற ஒரு அமைச்சர். மறுபடியும் ஒரு பூசல் ஆரம்பிச்சிருச்சா சார்? எடப்பாடி மேலே கோபத்தில் இருக்காங்களா சீனியர்கள்? சென்னையில் இருந்து கொண்டு ஒரு காணொலி காட்சியில் டெல்லியில் ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் திறக்கிறாங்க. ஆமாம், அந்த நிகழ்ச்சிக்கு வர மறுக்கிறார். அப்புறம் கோயம்புத்தூர் இப்போ அந்த விழா கூப்பிட்டாலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு விழாக்கும் பேர் போடுறாங்க, KS செங்கோட்டையன் பேர் இருக்குது, வரமாட்டேங்கிறார். அப்போது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே செங்கோட்டையன் ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்காருன்னு தெரிந்த உடனே எடப்பாடி சரி செய்திருக்கணும். சரி சரி, ஆமாம், அதுதான். அதனால தான் இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம் சார். அதிமுகவுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வியூகம் வகுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் நேற்றைக்கு பனையூருக்கு போய் விஜயை பார்த்துருக்காரு. அவர், ஆதவ் அர்ஜுனா, விஜய், அதுக்கப்புறம் அவருடைய ஆலோசகர் ஜான், இப்படின்னு ஒரு மீட்டிங் ஒரு 2 மணி நேரத்துக்கு போயிருப்பதாக தகவல். சார், அதிமுகவுக்காக வேலை பார்க்க போகிறாருன்னு பேசப்பட்ட நிலையில் ஏன் விஜயை போய் PK பார்த்துருக்காரு சார்? என்ன காரணம் சார்? அதிமுகவுக்காக பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனம் ஐபேக் ஒப்பந்தம் போடுவதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கான நாள் பிப்ரவரி 24. அதுக்கு தான் ஒப்பந்தம் போட போகிறாங்க. அன்றைக்கி தான் கையெழுத்து போட போகிறாங்க. ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளில் கையெழுத்து போட்டு தமிழ்நாடு முழுவதும் எப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி ஒரு நடைப்பயணம் போனார் நமக்கு நாமே, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் மக்களை சந்திக்கிற, கட்சி நிர்வாகிகளை, தொண்டர்களை சந்திக்கிற ஒரு பயணமாக ஒரு அதுக்கெல்லாம் நேம்லாம் காயின் பண்ணிட்டாங்க. அது சரியாக தெரியல, என்ன வார்த்தைன்னு தெரியல. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய திட்டத்திற்கு தயாராகி கொண்டிருப்பதாக தகவல். சரி. ஆனால் இந்த திடீரென்று ஒரு மாற்றம், எல்லோரும் மீடியாலாம் என்ன எழுதிட்டாங்க, நேற்று வந்தார், சந்தித்தார், தமிழக வெற்றி கழகத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டார், ஒர்க் பண்ணுறது, அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு தெரிந்தவரை, எனக்கு கிடைத்த தகவல் உறுதியாக இருக்கிற பட்சத்தில் அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவர் உண்மையிலே ஒரு தேர்தல் யூக வகுப்பாளர் தான். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர், ஜன சுரக்ஷான்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறார், பீகாரில் கட்சி நடத்துகிறார். ரெண்டாவது, திமுகவிற்காக PK இங்கே பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யும் போதும் அவருடன் இணைந்து அவரை அழைத்து எல்லா வேலையும் வாங்கிய ஒரு பிரதான பணிகளை ஒருங்கிணைத்தவர் ஆதவ் அர்ஜுனா. அந்த ஆதவ் அர்ஜுனா தான் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்.
அவர் தான் வந்து அதிமுகவுக்காக செயல்படுவதற்கும் ஒரு திட்டம் வகுத்திருந்தார். ஆனால் திடீரென்று ஆதவ அர்ஜுனா அதிமுகவில் இணையாமல் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டார். அதே ஒரு ஆச்சரியம் தான். ஏன் போனாருன்னு தெரியல. அதுக்கு பின்னணி விவகாரங்கள் உண்மையில் ஏதாவது மர்மம் இருக்கிறதா அல்லது யதார்த்தமாக நடந்ததான்னு தெரியாது. ஸோ அவர் சென்னைக்கு வந்த உடனே நேராக விமான நிலையத்துக்கு போய் ஆதவ அர்ஜுனா ரிசீவ் பண்ணி காரில் அழைத்து கொண்டு நேராக பனையூருக்கு போனார். பனையூரில் ஒரு சந்திப்பு நடக்குது. முதல்ல வந்து பொதுச் செயலர் ஆனந்த், விஜய், ஆதவ அர்ஜுன், பிகே இவங்க பார்க்குறாங்க. அதன் பிறகு அடுத்த கட்டமாக இன்னொரு சந்திப்பில் ஜானவரேசாமி பார்க்குறாங்க. இப்படி 2 கட்டமாக சந்தித்திருக்கிறார்கள். இது முழுக்க எந்த அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டதாக தெரியல. 1. 2வது, ஒரு வியூக வகுப்பாளர் ஒரு ஸ்டேட்டில் 2 கட்சிக்கு வேலை செய்ய முடியுமா? வேலை செய்ய முடியாது, தெரியாது. ஏன்னா அது வந்து அதிமுகவை பாதிக்கும், இல்லை தாவேக்காவை பாதிக்கும் அப்படின்னு 2 கட்சியும் சொன்னால் தான் வந்து விட போகிறாங்க. இல்லை உங்களுக்கு வேறு கான்செப்ட், இவருக்கு வேறு கான்செப்ட்டு, பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்கீம் போட்டுத்தரேன், உங்களுக்கு ஒரு ஸ்கீம் போட்டுத்தரேன்னு சொல்லலாம். அல்லது அதிமுகவும் தாவேக்காவும் இணைய போகிறதா? 2 கட்சியும் இணைகிற பட்சத்தில் ஒரு காம்போ ஆஃபர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போகிறோம், பிரியாணி தனியாக வாங்குவீங்க, அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் தனியாக வாங்குவீங்க, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை தனியாக வாங்குவீங்க. இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆகும். ஆமாம். அப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் போடுவாங்க. உங்களுக்கு 5 சிக்கன் பீஸுக்கு பதில் ஒரு சிக்கன் பீஸு, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, வேறு ஏதாவது ஒன்று, இப்படிலாம் காம்பவுண்ட் தருவாங்களே. அந்த மாதிரி அதிமுகவும் தாவேக்காவும் காம்போ ஆஃபருக்கு போக போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது. சரி. இல்லை, விஜய் வந்து வேற, அதிமுகவுக்கு வேற. ஆனால் விஜயுடைய கட்சியை பற்றி பிகே என்ன நினைக்கிறார், அவர் என்ன அனலைஸ் பண்ணியிருக்கார்? ஏன்னா அதிமுகவை இங்கே கையில் எடுக்கிற அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாக ஒரு 2 மாத காலமாக ஒரு பெரிய ஸ்க்ரீனிங், அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே செய்திருப்பதாக தகவல். அந்த சர்வேல வெறும் அதிமுக ரிசல்ட் மட்டும் எடுத்திருக்க மாட்டார். திமுக ரிசல்ட் எடுத்திருப்பார், காங்கிரஸ்க்கு எடுத்திருப்பார், பிஜேபிக்கு எடுத்திருப்பார், விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எடுத்திருப்பார். ஸோ பிகேக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஸ்கீம், இன்னொரு கட்சியோட ஒப்பந்தம் போடுறது வேற. பட் அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்டேட் எப்படி இருக்குது, திமுக வீழ்த்த முடியுமா வீழ்த்த முடியாதான்னு எடப்பாடி சும்மா கையெழுத்து 240 கோடி. ஆமாம். வெறும் 240 கோடி ரூபாய் கொடுத்துட்டு எதுவுமே கேட்காம எப்படி அக்ரிமெண்ட் போடுவாங்க? அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்கீம்லாம் சொல்லியிருப்பார், சர்வேல கிடைத்த தகவல்களை சொல்லி அசைத்திருப்பார். அதே தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்ட பேசியிருக்கலாம். 2வது, இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் விஜய் இருக்கிறாரா? ஒரு வேளை 2029 எதிர்கட்சியில் ஒருங்கிருக்கிற பணி பிகேக்கு வரலாம். அப்போ விஜயுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து சும்மா வந்திருக்க மாட்டார். அது சோழியன் குடிமை சும்மா ஆடாதும்பாங்க. அந்த மாதிரி அவர் பல ரீசனிங்காக வந்திருப்பார். அதனால் நேற்று வரை நம்ம பார்த்த காட்சிகள் எதுவுமே உறுதி செய்ய முடியாது. யதார்த்தமான சந்திப்பு, பல்வேறு அரசியல் விஷயங்களை பேசியிருப்பார்கள். இதில் வந்து அதிமுக சார்பாக தூது போயிருக்கலாம், அல்லது நீங்கள் அதிமுக வருவதற்கு என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க, உங்களோட டிமாண்ட் என்ன? ஒரு துணை முதலமைச்சர், 6 அமைச்சர்கள், என்னென்ன இலாக்கா, எல்லாம் பேசப்பட்டிருக்கலாம். எது ஒன்று நடக்கலாம். ஓகே சார். குறிப்பாக 2 விதமாக பேசப்பட்டிருக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. சமீபத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அதை வந்து கிளப்பியவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். அவர் ஜனவரி 2 விஜயை போய் பார்க்குறாரு. அதிமுக தாவேக்கா கூட்டணிக்காக தான் நாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஐயநாதன் கிட்ட விஜய் சொல்லிக்கிறாரு. அவர் தான் வந்து 1 மாதம் கழித்து வெளியே பிரேக் பண்ணுறாரு. விஜயும் மைண்ட் செட் ரீதியாக அதிமுகவோடு போயிடலாம், திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா அதிமுக தான் நமக்கு ஆப்ஷன். அதனால் அதிமுகவோடு விஜய் சேரக்கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா சார்? பத்திரிகையாளராக ஐயநாதன் அறிமுகமானவர் நமக்கெல்லாம். ஆமாம். அவர் வந்து விஜயை சந்தித்தது, விஜய் அவரிடம் பகிர்ந்து கொண்டது, இது 2 பேருக்கும் நடந்த ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை. இதை ஏன் இவர் வெளிப்படுத்தினார்? அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். நீங்கள் நம்ம ஆலோசனை கூப்பிடுறாங்க, நம்மளை வந்து ஒரு அட்வைஸராக வச்சுக்கிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தெரியாது. நம்ம சொல்வதெல்லாம் விஜய் கேட்கணும் அப்படிலாம் வந்து உத்தரவாதம்லாம் போட்டுலாம் நம்மளை சேர்த்துக்க முடியாது. அந்த வகையில் ஐயநாதனை அவர் பயன்படுத்தியிருக்கலாம். ஒரு கட்சியினுடைய பயிலரங்கம் தொடங்குவதற்கு நமக்கு வந்து இந்த வழிகாட்டு தலைவர்கள் நம்ம கொள்கையை வந்து கோடிட்டு காட்டிவிட்டோம், அந்த அடிப்படையில் இவர் வந்து பாடம் எடுப்பார், ஒரு கட்சியினருக்கு வியூகம் வகுத்து கொடுப்பார் என்று நம்பிக்கையில் பேசியிருக்கலாம்.
ஆனால் விஜய் வந்து அதிமுகவுடன் தான் கூட்டணி, அதற்காக தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா, அதை ஏன் வெளிப்படுத்தினார் என்பது ஐயநாதன் விளக்கணும். ரெண்டாவது விஜய் சொல்லணும். நான் அப்படி ஏன்னா விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கலாம், அரசியல் நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு எதிர்கால சிந்தனை இல்லாமல் இருக்கலாம், எதை ஒன்றா உடைத்து பேசுகிற தன்மையாக இருக்கலாம். ஆனால் ஒரு எடுத்த எடுப்பிலே இப்படி நான் அதிமுக போப்பாருன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாரான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஓகே, என்னுடைய சந்தேகம். ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியோ ஆனந்தோ வேறு யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் மட்டும் உடைச்சிடாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் பத்திரிகையாளர் மன்றத்தில் ஏன் வராமல் இருக்கார் அவர்? எனக்கு தெரிந்து அவர் சொன்ன விதத்தை ஐயநாதன் தவறாக புரிந்து கொண்டாரா? ஓகே, அல்ல ஐயநாதன் கேட்ட கேள்விக்கு அவர் ஏதாவது சொல்ல முடியாமல் தவித்து ஒரு வார்த்தையை போட்டு விட்டாரான்னு தெரியல. ஏன்னா இது வந்து டூ ஏர்லி. இப்போ நீங்கள் அதிமுகவுடன் விஜய் கட்சி சேரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அதை உடைப்பதற்கு பல சக்திகள் வந்து வேலை பார்க்கும். விஜய் எப்படியா தனித்து நிற்க வைத்து அவர் தலைமையில் ஒரு கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் பல சக்திகள் முயற்சிக்கும். அதுக்கு இரையாகி விடக்கூடாது என்று ரெண்டு பக்கமே தயாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வகையில் ஐயநாதன் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் இவரை சந்தேகப்படல, அந்த சம்பாஷணையில் தவறாக கருத்து புரிந்து கொள்ளப்பட்ட இன்டர்பிரட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு, என்ன அதுக்கு தான் இழுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் மசிய மாட்டேன்னு மனசுக்குள்ள நினச்சிருக்கலாம். பாதி வார்த்தையை சொல்லி மீதி வார்த்தையை விஜய் முழுங்கி இருக்கலாம். ஓகே, விஜயும் ஓப்பனாகவும் பேச மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப இந்த அளவுக்கு ஓப்பனாக இருப்பார்னா, ஓப்பனாக இருக்கிறது தப்பு கிடையாது, வெளிப்படையாக இருப்பது தப்பே கிடையாது அரசியலில். ஆனால் அரசியல் என்பது வடிவேல் சொன்னார்ல, கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வைக்கிறானுங்கப்பான்னு. சினிமாவில் ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்திலே இந்த கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வைக்கிற கும்பல்லாம் அரசியல் எப்படி பல லட்சம் பேர் இருக்கிறது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை ஈர்க்கிற இடத்தில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் எதிர் சக்திகள் செய்யும். அதனால் விஜய் அப்படி சொல்லியிருப்பாரா அல்லது சொன்னதில் ஏதாவது சிக்கல் இருக்கான்னு தெரியல. அதிமுகவுக்கு போவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆதவர்ஜுனா அவர்கள் விஜய் கட்சிக்கு போயிருக்காரு. அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்த ஐடி விங் பொறுப்பாளர் சிடி நிர்மல்குமார் அவருமே வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. அவருக்குமே முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதிமுகவுக்கு நெருக்கமான முகாமில் உள்ள நபர்கள் எல்லாருமே தாவேக்காவுக்கு போய்கிட்டு இருக்காங்களே, இது என்ன சார் சிக்னல்? இது இங்கே ஒரு ஸ்கூப் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து அதிமுகவில் இணைவதற்காகத்தான் இருந்தார், உண்மைதான். ஆனால் அவருக்கு அங்கே ஒரு விளையாட்டு வீரர்கள் அணி, புதிய தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணின்னு ஒரு தனி அமைப்பு தொடங்கி அங்கே வரப்போகிறாருன்னா எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் ஏன் நடக்கலைன்னு தெரியல. ஒருவேளை அதிமுகவே விஜய் தயார் செய்வதற்கு நீங்கள் அங்கே போங்க, எங்ககிட்ட இருக்கிறத விட அவரை இழுத்துட்டு வாங்க அனுப்பிச்சாங்களான்னு தெரியல. மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த ஸ்கூப் என்னென்னா, ஆதவ் அர்ஜுன் ஒரு முக்கியமான டீலை விஜய்கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கார். என்ன டீல் சார்? திமுக கூட்டணியை உடைக்கிறேன், என்னுடைய சபதமே அதான், ஆதவுடைய சபதமே அதுதான், திமுக கூட்டணியை உடைக்கிறேன், உங்கள் கட்சியை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக நிலைநிறுத்துகிறேன், அதற்கு 200 கோடி ரூபாய் செலவு செய்ய தயார். ஆதவர்ஜுனாவே சொல்றாரு, நானே 200 கோடி ரூபாய் செலவு பண்றேங்கிறாரு. சரி, 3 விஷயம். திமுக கூட்டணியை உடைக்கிறேன், உங்களை பிரைமரி பெரிய சக்தியாக நிலைநிறுத்துவேன், இதுக்கு 200 கோடி ரூபாய் செலவு செய்யவும் தயாராக இருக்கிறேன். சரி, ஆனால் ஒரே கண்டிஷன், எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே, எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், உங்களை வந்து நான் தவற வழி நடத்த மாட்டேன், எனக்கு வேறு எந்த ஆம்பிஷனும் இல்லை. நீங்கள் எனக்கு நான் அங்கே திமுகவுக்கு உழைச்சேன், திமுகவுக்கு நான் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, விசிகாவுக்கு 100 கோடி ரூபா செலவு பண்ணேன், எனக்கு அங்கேயும் வந்து சில ஆசைகள் நிறைவேறவில்லை, எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் கேட்பேன், நான் சொல்லாமலாம் வந்து பறிச்சிக்க முடியாது. நீங்கள் ஒரு லீடர், மாஸ் லீடர், தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு மாஸ் அட்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்குது, விஜய்க்கு இருக்குது. அதனால் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன், அது நீங்கள் கொடுத்தாதான் நான் எடுத்துக்க போகிறேன், ஆனால் எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க, என்னை சுதந்திரமாக விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 200 கோடி ரூபாய், அதாவது விஜய்கிட்ட இல்லாத பணம் இல்லை. நீங்கள் கேட்கலாம், சார் விஜய்கிட்ட இல்லாத பணமா, 200 கோடி போய் மசிவாரான்னு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இது உண்மை, ஏன்னா வெளியே வருகிற செய்தி இது. ஓகே, திமுக இப்போ என்ன செய்ய போகிறது? திமுக ஆதவ் அர்ஜுன்கிட்ட எத்தனை கோடி இருக்கிறது விட இவர் எதிர்க்கிற திமுகவுக்கு எத்தனாயிரம் கோடி இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்குது.
ஆதவ அர்ஜுன் வந்து நீங்கள் ஒன்றா அங்கே உள்ளே இருந்து பல்வேறு விஷயங்கள் ரகசியங்கள் தெரிஞ்சவராக இருக்கலாம், பல வியூகத்தை நீ வகுக்கிற திட்டங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது திமுகவுக்கு எவ்வளோ இருக்கும்? நீங்கள் திமுக கூட்டணி அது வேற சொல்கிறாரு, நான் தான் திமுகவுக்காக ஒர்க் பண்ணி சில கட்சிகளை கொண்டு வந்தேன், அந்த கட்சிகளை நான் உங்களிடம் வந்து சேர்ப்பேன்கிறார். ஸோ அதனால எந்த கட்சிகளை நான் கொண்டு சென்றேனோ அந்த கட்சிகளை நான் கொண்டு வருவேன். ஓகே, இப்போ திமுக இவ்வளோ உச்சபட்ச கோபம் இருக்கும். அதாவது திமுக கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு போயஸ் கார்டனில் ஒரு அலுவலகம் தேவைப்பட்டது. முதல்ல இப்போ நீங்கள் வரீங்கன்னா உடனே கொண்டு போய் அறிவாலயத்தில் நிறுத்த முடியாது. ஆமாம், உடனே ஸ்டாலின் வீட்டில் போய் நிறுத்த முடியாது, உடனே உதயநிதி சபரீசன் கிட்ட போய் நிறுத்த மாட்டாங்க. அதுக்கு ஒரு காமன் பிளேஸ், அதுக்கு வந்து இவருடைய ஆதவ அர்ஜுனுடைய வீடு போயஸ் தோட்ட வீடு பயன்பட்டது. அங்கே உட்காந்து பேசுவாங்க. அப்படி தான் விடுதலை சிறுத்தை கொண்டு வந்து 2019 பேசப்பட்டது. அப்படி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே பேசப்பட்டது. அப்படி தான் மனிதநேய மக்கள் கட்சி அங்கே பேசப்பட்டது. அப்படி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் கூப்பிட்டு பேசினார்கள். இல்லைன்னு சொல்ல, ஓகே, உண்மை, இது யாரும் மறுக்க மாட்டாங்க. அந்த கட்சி தான் டீல் பண்ணாரு. இதெல்லாம் அந்த அலுவலகத்தில் வைத்து பேசப்பட்டது. அங்கே பலர் இருந்தார்கள். ஓகே, அங்கு திமுகவில் சார்பில் பலர் இருந்தார்கள். ஒரு முன்னாள் அந்த குடும்பத்தில் முன்னாள் உறுப்பினர் ஒருத்தர் இருந்தார். அவங்க பேசினாங்க. அங்கே உட்காந்து பேசும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஆதவ அர்ஜுன் பேசிட்டு இருப்பார். ஓகே, ஸோ அதில் தான் வந்து அதில் தான் தொல் திருமாவளவனுக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு ஏற்பட்டு இந்த 2019 பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் இங்கே வராங்க பாண்டேஜ். இப்படி ஒவ்வொருத்தராக பேசி அழைக்கும் போது ஒரு தனிப்பட்ட நட்பை வளர்த்து கொண்டார், மறுக்கக்கூடாது. அதில் வந்து உண்மையிலே வந்து ஆனால் நீங்கள் சொன்னால் இப்போ திமுக கூட்டணி விட்டு வேல்முருகன் வந்துருவாரா? தொல் திருமாவளவனுக்கு அதிருப்தி இருக்கு, திமுக மேலே அதிருப்தி இருக்கிறது. தொல் திருமாவளவன் வந்துருவார். நான் கேட்குறேன், என்னோட சந்தேகத்தை வரமாட்டாரு. தொல் திருமாவளவன் வந்துருவாரா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்துருமா? மனிதநேய மக்கள் கட்சி வந்துருமா? ஆனால் இவர் சொல்கிறார், நான் கூட்டு வந்து குறைந்தது 3 கட்சிகள் அல்லது 2 கட்சிகளை என்னால் பெயர்த்து கொண்டு உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகே, எனக்கு ஏற்கனவே அந்த 2 கட்சி அதிமுகவில் சேர்க்கறது தான் டீல். சரி, அந்த 2 கட்சிகளை பெயர்த்து கொண்டு வந்து அதிமுகவுடன் சேர்த்து விடுவது தான் டீல். சபதம் போட்டார். சரி, இப்போ வேற கட்சியோட டீல் போடுறார். இது நடக்குமா நடக்காதா? ஓகே, ஆதவ அர்ஜுன் என்ற ஒரு தனிநபர் ஏன் இத்தனை சபதம், ஏன் இத்தனை ஒரு பொல்லாப்பை தேடிக்கொள்ள போகிறார் தெரியல. அது அவரால் முடியுமான்னு தெரியல. பணத்தை வைத்து ஒரு அரசியல் விளையாட்டை நடத்திவிட முடியுமா? அது பெரிய கேள்விக்குறி. பணம் பிரதானமாக இருக்கலாம். பணத்துக்கு வந்து நீங்கள் கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் கூட்டணி பேரம் பேசுறது கூட வந்து ஏற்புடையாக இருக்கலாம். ஆனால் எம்எல்ஏக்கள் இல்லாமல் ஒரு 5 வருடம் இனி வரும் காலத்தில் இதுவரை வந்து 10 to 2020 வரைக்கும் எம்எல்ஏ இல்லாத காலகட்டம் வேற. இனிமேல் எம்எல்ஏ இருந்து எம்பிகளாக இருந்தவர்கள் எம்எல்ஏவும் இல்லாமல் எம்பியும் இல்லாமல் வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? நான் சொல்கிற ஒரு கட்சி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பணத்தை வாங்கி கொண்டு வெறும் பணம் வந்தால் போதும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு கட்சி இப்போ எப்படி ஒரு டேமேஜாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கலகலத்து போயிருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய குடும்ப சண்டையில் போய் சிக்கியிருக்குன்னு பாருங்கள். புரியும் நினைக்கிறேன். அப்போது வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அதிகாரம் இல்லாத எம்எல்ஏ எம்பி இல்லை, உங்களுக்கு போனால் ரிசீவ் பண்ண முடியல, எம்எல்ஏ இருக்காங்க சார், எம்பி பதவி முடிய போகுது, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பெரிய கூட்டம் இல்லைல்ல. ஆமாம், உங்களுக்கு போகிற வர இடத்துலலாம் ரிசீவ் பண்ண முடியல. கரெக்ட். ஸோ அந்த ஏக்கம் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வரும். ஓகே, நான் என்ன பணத்தை கொடுத்தா என் பின்னாடி வந்துடுவாங்கன்றது ஒரு நல்ல முறையும் அல்ல. அது வந்து ஒரு சரியான செயல்பாடாகவும் அரசியல் களத்தில் போய் நிற்க முடியாது. அதாவது அதிகாரம் இல்லாத பணம், பணம் இல்லாத அதிகாரம் வீணு சொல்ல வரீங்களா சார்? ஆமாம். இப்போ ஆதவ அர்ஜுன் பணக்காரர் தான், திமுகவுக்கும் செலவு செய்தார்னு சொல்கிறாரு. நான் வந்து 3 யுத்தங்களை திமுக நடத்தியவன், பணம் செலவு செய்தவன் சொல்கிறாரு. ஏன் அவரால் பதவி வாங்க முடியல? ஏன் வாங்க முடியல? அது எல்லாருக்கும் சாத்தியமாச்சா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது இதுதான், அதான் அங்கே தான் முக்கியம். ஏதோ ஒரு கேள்விக்குறி இருக்குது, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அதுதான் நீங்கள் திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டியிருக்கு. பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆகப்பெரிய கட்சியில் நீங்கள் செல்வாக்கான தலைவரிடம் நீங்கள் ஒரு நான் சொல்வது தான் தலைவர் இந்த லீடர் கேட்பார், நான் சொல்லி தான் லீடர் கேட்பார்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல. ஆமாம், திமுகவில் லீடர், விசிகாவில் லீடர்கிட்ட நெருங்கினீங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் பண்ண முடியல. அப்போது நீங்கள் தாவேக்கால லீடர்கிட்ட நெருங்கி நீங்கள் போட்ட சபதங்களை செய்துவிட முடியுமா? கேள்விக்குறி தான் சார்.
சார் ஆதவர்ஜுனா தாவேக்கால போய் சேர்றாரு. அன்று மாலையே போய் திருமாவை போய் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். இது திமுக எப்படி பார்ப்பாங்க? குறிப்பாக ஆதவர்ஜுனா வெளியேறதுக்கு மிக முக்கியமான ரீசன் திமுகன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. மறுபடியும் திருமா மேல வந்து திமுகவுக்கு சந்தேகம் வராதா? மறுபடியும் ஆதவர்ஜுனாவை போய் பார்த்திருக்காரு, அதுவும் தாவேக்கால போன பிறகும் போய் பார்த்திருக்காருன்னா என்னதான் அரசியல் நாகரிகம் என்று திருமாவளவன் சொன்னாலும் திமுகவுக்கு தெரியும். இது வந்து ஏதோ ஒரு நெருக்கடி இருக்காங்க, டாக்டிஸ். எப்படின்னா திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குற டாக்டிஸ். எங்களுக்கு ஆஃபர் இருக்கு, விஜய் கிட்ட ஆஃபர் இருக்கு, ஏடிஎம்கே கிட்ட ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த நெருக்கடி வந்து திமுக உணராமல் இருக்குமா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு பணம் கொடுத்து எம்எல்ஏ பதவி ஜெயிக்க வைக்கிற சக்தி திமுக இருக்கு. இந்த இடத்துல பணம் கிடைக்கலாம், ஆனால் எம்எல்ஏ கிடைக்குமா? கஷ்டம், சொல்ல முடியாது. அப்போ இங்க வந்து உங்களுக்கு இரட்டை வரம் கிடைக்கிற ஒரு கூட்டணியாக திமுக இருக்கு. இது மீறி இன்னொரு பக்கம் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் மக்கள் அதிருப்தி, மக்கள்கிட்ட சர்வே பண்ணியிருக்கிறோம், திமுக எதிரான ஒரு மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள், மாற்றி ஓட்டு போட போகிறார்கள் என்ற அந்த நிலை உணர்ந்து விட்டால் வேற டீலுக்கு போய் தான் ஆகணும். நம்ம வந்து இங்கே இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த நிலைமை இருக்கிறதா, அதை உணர்ந்து விட்டார்களா, அப்படி ஏதாவது சர்வே இருக்கிறதா? இதுதான் வந்து இந்த தேர்தல் வீக வகுப்பாளர்கள் இவங்க ஓட்டு போட்டு பார்த்தவங்க கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க, ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க கிடையாது. ஏன்னா ஜன் சுரக்ஷா கட்சி பார்த்தோம், டெபாசிட்டே வாங்க முடியல. 3 தொகுதியில் டெபாசிட் வாங்க, ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்கினாரு. அப்போது நீங்கள் வந்து மோடி ஜெயிக்க வச்சேன், மம்தாவை ஜெயிக்க வச்சேன், ஸ்டாலினை ஜெயிக்க வச்சேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஜெயிக்காம போயிட்டாரு. நீங்கள் எங்கே போனீங்க? இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். ஆனால் இவர்களுக்கு தான் காலம். ஓகே சார், இப்படி வந்து பொய்யை சொல்லிக்கொண்டு வியூகம் என்ற அடிப்படையில் ஏதாவது சொல்லி ஒரு கிமிக்ஸ் பண்ணி பணத்துக்கு பணம் சம்பாதிக்க வேண்டியது, புகழுக்கு புகழ் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், திருமா வந்து விஜயையும் அதிமுகவையும் காமிச்சு பார்கெனிங் பண்ணுறாருன்னு சொல்ல வரீங்க. ஆனாலும் திமுக வந்து அவரை பகச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன கேட்டாலும் செஞ்சு தராங்க. கோட்டைக்கெல்லாம் அடிக்கடி போகிறாரு, நேற்றை கூட முதல்வர் போய் பார்த்துருக்காரு, பல மணி நேரம் சந்திப்புலாம் சொல்கிறாங்க. ஏன் சார் திருமா மேலே திமுகவுக்கு அப்படின்னு சார் சாஃப்ட் கார்னர்? தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியில் அதிகமான சலுகைகளை பெறுகிற தலைவர். நான் தப்பு சொல்ல மாட்டேன், அரசியல் இப்படிதான் இருக்கணும். தான் விரும்புகிற ஒரு நபருக்கு ஒரு பதவி, சிபாரிசு செய்கிற ஒரு நபருக்கு ஒரு வேலை, அப்படி கிடைச்சாதான் கட்சி நடத்தணும். அதான் அரசியல். அந்த இடத்துல திமுக கோட்டை விட்டுச்சு. அந்த திமுக கோட்டை விட செய்த முதல் நபர் யாருன்னா, கோட்டை விட செய்தவர் இந்த கட்சிக்கு கெடுதல் செய்த யார் தெரியுங்களா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ற ஒரு அமைச்சர். என்ன சார் பண்ணிட்டாரு? அவர் தான் பண்ணார். நீங்கள் கான்ட்ராக்டர் டிரைவர் போஸ்டிங்கு எல்லாத்தையும் டிஎன்பிசியில் சேர்த்து எல்லாம் ரொம்ப நேர்மை நியாயம்னாரு. அவர் நேர்மை நியாயமாக இருக்காரா? இல்லைங்க. அவர் மதுரையில் பாருங்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்கள். அவர் கூடுற கூட்டத்துக்கு கட்சிக்காரங்களே போக மாட்டாங்க, மாவட்ட செயலே போக மாட்டாங்க. நம்ம அதிமுகவுடைய உட்கட்சி பேசுகிறோம். ஆனால் திமுகவில் மதுரையில் எப்படி வெட்டுக்கூத்து நடக்குது, கூட்டம் நடத்துறாரு, மாவட்ட செயலர் போக மாட்டாரு. ஆமாம். அப்போ ஒரு அமைச்சர் மீது, அதுவும் திமுக தலைமைக்கு நம்பர் 1 நெருக்கமாக இருக்கிற அமைச்சர் என்று மார்த்தட்டி கொள்கிறவர் யாரு? பிடிஆர். அப்போ அவர் நடத்துகிற கூட்டத்துக்கு மாவட்ட போக மாட்டாங்க. அவர் தான் இந்த கட்சிக்கு ஆரம்பத்தில் இது அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி குழப்பம் பண்ணுது. ரெண்டாவது, இப்போது நீங்கள் திருமாவளவனை பொறுத்தவரை அவர் சிபாரிசு செய்கிறவர்களுக்கு பல்வேறு பதவிகள் கிடைக்கிறது, அரச பதவிகள். ரிட்டையர் ஆன பிறகும் ஒரு சிபாரிசு தான் முக்கியமான அமைப்புகளில் பதவிகள் இதெல்லாம் கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க், தலித் ஓட் பேங்க் திமுக கூட்டணி தேவைப்படுகிறது. அது திமுக காங்கிரஸ் அந்த பாண்டேஜ் இருக்கும்போது இந்த 2 ஓட் பேங்க்கும் பிரதானமாக இருக்கும். சரி, நீங்கள் வட மாவட்டம், டெல்டா, ஒரு சேலம், இந்த கொங்குல ஒரு ரீஜன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேஸ் இருக்குது. அது பர்சன்டேஜ் இல்லை, ஒரு மாறலாம் ஒரு கூட்டணிக்கு பலம். ஆமாம். நீங்கள் பர்சன்டேஜ் கணக்கு போட்டிங்கன்னா என்ன சார் தள்ளி இல்லாமல் இதுக்காக வந்து திமுக தூக்கி பிடிச்சிட்ருக்குன்னு கேட்கலாம். ஆனால் வட்டாரங்களில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. சில இடங்களில் விசிகா தேவைப்படும். ஆமாம். சில இடங்களில் 0.75 வாக்கு வங்கி வைத்திருக்கிற கம்யூனிஸ்ட் தேவைப்படும். ஏன்னா 5000 ஓட்டு 500 ஓட்டுலாம் வெற்றி வாய்ப்பு இருக்கும். எஸ். ஆமாம். நீங்கள் கார்த்தியை வந்து நடிகர் கார்த்தி அவரை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக புறக்கணித்தது, சீட் தரமாட்டேன்னு தள்ளினாங்க. ஒரு சீட் நாங்கள் அவங்களுக்கு திமுக கையில் எடுத்துக்கொண்டு ஒரு 7 இடத்துல நிற்க வச்சாங்க. அவங்க பணம் செலவு பண்ணி அவர் கட்சி பேரில் அந்த 7 இடத்துலையும் திமுக வெற்றி பெற்றது, வெறும் 5000 ஓட்டு. ஸோ அதுதான் கணக்கு. ஸோ யார் எங்கே தேவைப்படுவார்கள்,
தெரியாது. இது அரசியல் கணக்கு. ஓகே சார். அதிமுகலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை சார். ஞாயிறு அன்னைக்கு எடப்பாடிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. அந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணிச்சிருக்காரு. சொல்லக்கூடிய காரணமும் ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்குது. அந்த விழாவில் வந்து எம்ஜிஆர் அதே போல் வந்து ஜெயலலிதா படங்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க எடப்பாடி சென்ட்ரிக்காக விழா நடத்தியிருக்காங்கிற குற்றச்சாட்டை வச்சு அந்த விழாவை புறக்கணிச்சிருக்காரு. ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, அது வந்து கட்சி நிகழ்ச்சி கிடையாது, விவசாயிகள் நிகழ்ச்சி, அதனால் வந்து எடப்பாடியாரை முன்னிறுத்தி பண்ணியிருக்காங்க. இல்லை சார், மறுபடியும் ஒரு பூசல் ஆரம்பிச்சிருச்சா சார்? எடப்பாடி மேலே கோபத்தில் இருக்காங்களா சீனியர்கள்? 75 வயது தொட்டவர் கே செங்கோட்டையன். அவருக்கு இன்னும் அடுத்த எத்தனை வருடம் அரசியலுடைய ஆளுமை இருக்கும் தெரியாது. ஆனால் 77லேருந்து ஒரு சீனியரான தலைவர். எடப்பாடியை விட சீனியர் சார். சீனியர் எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி பேர் விட்டு கூப்பிட்டவருங்க. என்ன பழனிசாமி அப்படின்னு கூப்பிட்டவர் செங்கோட்டையன். ஆமாம். இன்னைக்கு கால சூழலில் ஒரு முதலமைச்சராக இருக்கார். ஆனால் இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அண்ணன் தான் கூப்பிட்றார். அண்ணன் வாங்க அண்ணன் தான் கூப்பிட்றார். ஒன்றும் தரக்குறைவெல்லாம் கூட முடியாது. ஏன்னா சீனியர் அரசியலை பார்த்தவர் எல்லாம். அதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் அரசியல். ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் போடவில்லை என்ற குற்றச்சாட்டு, வலிமையான குற்றச்சாட்டு, அது வந்து ஒரு தொண்டர்கள் மத்தியில் வந்து நேற்று ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிடுச்சு. ஆனால் உண்மையிலே அதுதான் பிரச்சனையா? அந்த மாவட்டத்தில் செங்கோட்டையன் ஓரங்கட்டப்படுகிறார். 2 வருஷமாக அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறார்கள். ஒன்றும் இல்லை, எடப்பாடியுடைய நெருங்கிய உறவினர் அந்த குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணுறார் கருப்பண்ணன், முன்னாள் அமைச்சர். முழுக்க அந்த ஈரோடு மாவட்டத்தில் கருப்பண்ணனுடைய குரல் உத்தரவு ஓங்கி ஒலிக்கிறது. இவர் வந்து ஒரு அமைப்பு செயலராக இருக்கிற செங்கோட்டையன், கட்சியுடைய மூத்தத்தில் யோசித்து பாருங்கள். எல்லாரும் என்ன சொன்னாங்க, கூவத்தூரில் முதலமைச்சர் என்று சொன்னபோது செங்கோட்டையன் இருக்க வேண்டிய இடத்தில் எடப்பாடி எப்படி வந்தாரெலாம் பேசினாங்க. அப்போது அப்படி இருக்கிறவரை குறைந்தபட்சம் அவர் ஒன்றும் செங்கோட்டையன் போய் சண்டை போட்டு எனக்கு கொடுங்கெல்லாம் கேட்குற நபரே கிடையாது. அவருக்கு தெரியும் அவர் பலம் கிடையாது. ஆமாம், பலம் பலவீனம் தெரியும். அதனால் ஒதுங்கி தான் இருந்தார். ஆனால் குட்ட குனிய வேண்டுமா அப்படின்ற ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி கொதித்து எழுந்திருக்கிறார். செங்கோட்டையனுக்கு வந்து அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பதவி போடுறாங்க அந்த ஊரில். அவருக்கு எதிரான ஒரு நபர், தப்பு கிடையாது. ஆனால் அவர்கிட்ட கலந்து பேசியிருக்கலாம். அவினாசியில் 2 பேருக்கு பதவி கொடுக்குறார்கள், இவருடன் கலந்து பேசவில்லை. இதெல்லாம் வெளியே வர தகவல். எனக்கு தெரிந்து இந்த பிரச்சனையை தாண்டி அந்த கருப்பணன் கொடுக்குற அந்த மன உளைச்சல் இதெல்லாம் வைத்துக்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறார். ஒன்றும் இல்லை, சென்னையில் இருந்து கொண்டு ஒரு காணொலி காட்சியில் டெல்லியில் ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் திறக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வர மறுக்கிறார். அப்புறம் கோயம்புத்தூர் இப்போ அந்த விழா கூப்பிட்டாலும் அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கு விழாக்கும் பேர் போடுறாங்க, கே செங்கோட்டையன் பேர் இருக்குது, வரமாட்டேங்கிறார். அப்போது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே செங்கோட்டையன் ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்காருன்னு தெரிந்த உடனே எடப்பாடி சரி செய்திருக்கணும். ஆமாம், அதுதான். அதனால தான் இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கிறது. எடப்பாடிக்கு நெருக்கமான உறவினர், ஒரு நெருக்கமான மாவட்ட செயலாளர் டி நகர் சத்யா, இவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தை இவங்களே கையில் எடுத்துக்கொண்டு இதை எடப்பாடி சொல்லி செய்கிறாங்கன்னு சொல்ல, இவர்களே இஷ்டத்துக்கு செயல்பட்டால் கட்சியுடைய சீனியர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். கோகுலேந்திரன் என்ன சொல்கிறாங்க, என் பேர் போடுங்கன்றாங்க. அவங்களுக்கு நாளைக்கு அண்ணா நகர் சீட்டு கொடுப்பாங்களா தெரியாது. ரெண்டாவது, அவங்களுக்கு என்ன கட்சி ஒன்றுமே இருக்காது வாழ்க்கையில். என் பேர் ஏன் போட மாட்டேங்க, என்னை பார்த்தா வந்து பதவி வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னை வந்து பார்த்தா பதவி போயிருந்து மாவட்ட செயலர் மிரட்டுறாருன்றாங்க. என்ன அர்த்தம்? அப்போ யோசித்து பாருங்கள். ஒரு அமைப்பு செயலாளரை பார்த்தால் பதவி பறி போய்விடும் என்று மாவட்ட செயலாளர் மிரட்டுகிறார் என்றால் இது எல்லா கட்சியிலும் இருக்கு. நான் சொன்னேன், கவுன்சிலர் என்ன மதிக்கல, கவுன்சிலர் என்ன கூப்பிடலன்னு ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறாங்க சார். ஆமாம், அந்த இப்போ திமுக இருக்கிற உட்கட்சி போஸ்டல் இங்கே இருக்குது. ஆனால் அதிகாரத்தில் இருக்கும்போது பெருசாக தெரியாது. அதிகாரத்தில் போது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பணம் கிடைக்கும், சலுகை கிடைக்கும்னு ஆசைப்படலாம். ஆனால் அதிகாரத்தில் இருக்கும்போது பெருசாகுது. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு நீங்கள் எடப்பாடி சும்மா இருப்பது தான் பெருசாக சிக்கல். அதுக்கு ரியாக்ட் பண்ண பாருங்க ஜெயக்குமார், அதுவே தப்பு. இப்போது எடப்பாடி சொல்லி தான் அவர் பேசியிருப்பார்னு உலகத்துக்கே தெரியும். ஆமாம். அப்போ நீங்கள் திரும்ப வந்து செங்கோட்டையை ஹியூமிலேட் பண்ணுறீங்க. எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு விஷயத்தை அவர் எதுக்கு சொன்னார்னு கட்சி தலைமை முடிவெடுக்கும், சொல்ல வேண்டியதானே, பேசிட்டு போக வேண்டியதானே. அது விவசாயிகள் நடத்தும் விழா, கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை யாராவது சொல்லுவாங்களா? விவசாயிகளுக்கு அவ்வளோ செலவு பண்ணி மாநாடு நடத்த முடியுமா? அதுக்கு யார் ஸ்பான்சர் செய்திருப்பார்கள்? தப்பே கிடையாது. ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக பார்க்கப்படுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் ஒரு பாராட்டு விழா எடுத்தால் அந்த கட்சிக்கு பலம், தப்பு கிடையாது. அதுவும் அந்த கட்சி எங்கே பலமாக இருக்கும், அந்த கொங்கு மண்டலத்தில் பலமாக இருக்குன்றோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கேயே இவ்வளோ ஓட்டை
தோப்பு வெங்கடேஸ்வரர் வெளியே போயிட்டார், செங்கோட்டையும் புரட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தொடர்ச்சியாக இப்படி இருந்தால் டெல்டாவில் டென்ட்டு, சவுத்தில் டென்ட்டு, நார்த்தில் டென்ட்டு, பலமாக இருக்கிற இந்த கொங்கு பெல்ட்டில் கொங்கு பெல்ட்டு தான் பலம்னு நினச்சா அங்கேயும் சிக்கல். ஓகே. அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்க என் பெயரை பயன்படுத்தி அல்லது என்னுடன் நெருக்கமாக இருக்கிறீர்கள் உறவினர் என்ற பெயரில் அடிப்படையில் மற்றவங்களை ஹிம்லேட் பண்ணாதீங்க, மன உளைச்சல் கொட்டிக்காதீங்க. இது உள்கட்சி பூசலால் நமக்கு ரொம்ப சிக்கல் வரும். ஏற்கனவே பல சிக்கல்கள் அனுபவித்து வரும். இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப போய் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய, இப்போது ஜெயலலிதா மாதிரி தன்னை நினைத்து கொண்டு அவர் வந்து யார்கிட்டையும் பேசாமல் இருக்க ரொம்ப தப்பு. சீனியர்கள்கிட்ட யார்ட்டையுமே அவர் பேசுறது இல்லையா? அதான உண்மை. ஒரு 6 பேர் போய் பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்க? எல்லாரும் ஒன்று சேரணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. உட்கட்சி பிரச்சனை முடித்து கொள்ளலாம், முடியாதுங்கிறாரு. அவருக்கு டிடிவி உள்ளே விட்டால் தன்னுடைய இடம் போயிடுமோன்னு பயப்படுறாரா சார்? என்ன பிரச்சனை பண்ணுவார், உள்ளுக்குள்ளே போய் புள்ள பூச்சி மாதிரி உள்ளே வந்துக்கிட்டு என்னெல்லாம் குடைச்சல் கொடுப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சசிகலா வந்தால் சும்மா இருப்பாரா? ஓபிஎஸ் வந்தால் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே அவர் வந்து அனுசரிச்சாலும் இந்த 3 பேரும் ஓபிஎஸ், சசிகலா, டிடி எங்களுக்கு பதவியே வேண்டாம் அப்படின்னு ஒரு 100 ரூபா பத்திரம் எழுதி கொடுத்துருவாங்களா? நான் இவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்காக சொல்ல. இப்போ எடப்பாடிக்கு அது எப்படி வந்து எடப்பாடி சொன்னால் எழுதி கொடுத்துருவாங்களா அவங்க? இவர் நினைக்கிறாரு பதவியே வேண்டாம், உங்கள் சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். இல்லை ஜெயக்குமார் தானே பேசுகிறாரு. 3 பேர் தேவையில்லைன்னா இப்போது ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன், சசிகலா ஒரு ஃப்ராக்ஷன், டிடி ஒரு ஃப்ராக்ஷன், ஓபிஎஸ் ஒரு ஃப்ராக்ஷன். ஓபிஎஸ்க்கு ஒரு 3 லட்சம் ஓட்டு எப்படி கிடைக்குது? ராமநாதபுரத்தில் 3வது இடம் போகிறாங்க. ஊரை விட்டு ஊர் போய் நிற்கிறாரு. அப்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதா விட நீங்கள் ஒரு சர்வாதிகாரமாக கட்சி நடத்த முடியுமா? முடியாது. அவரே வந்து இறங்கி வந்திருக்காருங்க. காளிமுத்து அவரை பற்றி பேசாத பேச்சு இருக்கா? அதை விட ஒரு கொடுமையான விஷயம், பரிதி இளமழுதி அவர் பேசாத பேச்சு கிடையாது, ஏசாத ஏச்சு கிடையாது. அவரை கட்சியில் சேர்த்து 2014 சீட்டு கொடுத்தார். அவர் மட்டும் ஜெயிச்சுதான் வச்சுங்க அமைச்சரா சார், சபாநாயகர் அமைச்சராகிருப்பார். திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருப்பார். பரிதி மட்டும் ஜெயிச்சிருந்தா 2016 சபாநாயகர் அமைச்சிருங்க. அதனால் அப்போது யோசித்து பாருங்கள், தன்னை கடுமையாக விமர்சித்த, அதாவது இவங்கெல்லாம் வந்து எதிரியுடைய உச்சபட்ச பட்டியல் இருக்க வேண்டிய அவரை காளிமுத்தாகட்டும், பரிதி இளமொழியாகட்டும் ஜெயலலிதா சேர்க்குறாங்க. நீங்கள் 2001 ஆட்சி காலத்தில் பெரிய தோல்வி. அதன் பிறகு கட்சி அலுவலகத்துக்கு போய் நின்றார் ஜெயலலிதா. எவ்வளோ பெரிய கட்சி ஜெயலலிதா. அந்த அம்மாவுடைய கேரக்டருக்கு மாறாக பாருங்கள், மதிமுக ஆஃபீஸ், பாட்டாளி மக்கள் கட்சி ஆஃபீஸ், தமாக ஆஃபீஸ், இப்படி எல்லா கட்சி ஆஃபீஸ் போனாங்க. இப்போ என்ன அர்த்தம்? ஜெயிக்கணும், அரசியலில் சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும். ஓகே, அவ்வளோதான். எடப்பாடி இது செய்ய மறுக்கிறார். வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு 6 பேர் பேசுகிறாங்க, அதையே பச்சை பொய்ங்கிறாரு. பச்சை பொய் கூட சொல்ல, ஏங்க வாங்க சரி பேசலாம், என்ன சொல்கிறாங்க, பேசவே கூடாது, அந்த 6 பேசாதீங்க நான் பார்த்துக்கிறேன். அப்போது பேசவே கூடாது என்றால் அது சர்வாதிகாரம். எஸ், நீங்கள் தென் மாவட்டத்தில் இத்தனை டெபாசிட் போயிருக்கு, 4வது இடத்துக்கு போயிருக்கிறோம், அசிங்கப்படுறோம்னு சொல்லும்போது அதை பற்றி பேசவே கூடாதுன்னா ரொம்ப சிக்கல். அப்போது இந்த கட்சி நாளைக்கு எடப்பாடி முதலமைச்சராக தான் ஆசைப்படுறாங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அமைச்சராக தான் ஆசைப்படுறாங்க. அப்போது நீங்கள் பேசவே கூடாதுன்னு நீங்கள் சட்டம் போட்டிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? ஓகே சார். சார் என்னுடைய கடைசி கேள்வி சார், அதிமுக ஆட்சி காலத்தில், குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அதிகாரிகள் மாற்றம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும், அமைச்சரவை மாற்றமும் அடிக்கடி நடக்கும். சமீபத்தில் ஒரே மாதத்தில் 2 முறை ஐஏஎஸ் கேடர்ஸை வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றிருக்காங்க. பழைய பொறுப்பில் இருந்து புது பொறுப்புக்கு போட்டிருக்காங்க, அங்கேருந்து மறுபடியும் அதே பழைய பொறுப்புக்கு போயிருக்காங்க. என்னதான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது திமுக ஆட்சி வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறது. வாக்குறுதி கொடுக்காத, அதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத திட்டங்களையும் அமல்படுத்தியிருக்கு. ஆமாம், இது பெண்கள் மத்தியில் 1000 ரூபாய் திட்டம், இலவச பஸ் பயணம், பேருந்து, அப்புறம் மாணவிகளுக்கு கல்லூரியில் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அப்படியே ஒரு பெரிய, அதாவது நலத்திட்டம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய சொல்லவே முடியாது. இதே மாதிரி ஆந்திராவில் ஜெகன் செஞ்சார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சராசரியாக ஒரு ஏழை குடும்பத்துக்கு ரேஷன் தொடங்கி இந்த 20 கிலோ அரிசி மாதிரி அங்கே ஒரு ஸ்கீம், அரிசி பருப்பு, இந்த முதியோர் பென்ஷன், இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலேம்பாங்க. அதாவது ஒருத்தர் ஆந்திராவில் ஒரு பிஸ்னஸ் சொன்னார், அடுத்த முறை ஜெகன் தான் ஜெயிப்பார்னார். சேலஞ்ச் பண்ணார் என்கிட்ட.
ஆச்சரியமாக நான் கூட அதை நம்பினேன். ஏன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு 6000 பேர் வந்து ஊழியர்களாக வைத்திருக்கு நிறுவனம், அந்த நிறுவனம். அவர் ஆச்சரியப்பட்டார். தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு நாயுடு ஜெயித்தார். சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சதுக்கு என்ன காரணம், எப்படி? அப்போது அதிருப்தியே இல்லை, இவ்வளோ நலத்திட்டங்கள், ஆனால் அந்த அதிருப்தி தெரியல, சைலண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திமுக 4 ஆண்டு முடிகிற தருவாயில் ஏன் இந்த குழப்பம், இந்த நிர்வாக குழப்பம்? அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குழப்பம் தலைமையில், நிர்வாகத்தில். அதிகாரிகளே அப்படி முடிவு செய்கிறாங்களா? முதலமைச்சர்கிட்ட ஒரு ஃபைல் போகுது, இந்த ஃபைலில் இப்போ தான் நீங்கள் போஸ்டிங் போட்டிங்க, இபி சேர்மன் நந்தகுமார் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் அவரை போட்டிங்க? ஒரு சீஃப் செக்ரட்டரி கேடரில் இருக்கிற போஸ்டிங்கை ஏன் போட்டிங்கன்னு கேட்டுருக்கணும், முதல்ல தடுத்துருக்கலாம். ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் அதுக்கு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்ட பிறகு திரும்ப ஏன் மாற்றுறாங்க, என்ன பிரச்சனை கேட்கணும். திரும்ப 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 இப்படி போடுவதால் நீங்கள் சொன்ன நிர்வாக சிக்கல் எங்கேயோ கோட்டையில் வெடித்து இருக்கிறது. அதிகாரிகள் மத்தியில் ஈகோவா சார்? ஈகோ மட்டும் இல்லைங்க, ஒன் மேன் ஷோ. அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அங்கே நடத்துகிற யுத்தம். ஆட்சி ஆரம்பத்தில் இதே வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆட்சி முடிகிற வரைக்கும் அதே ஒன் மேன் ஷோ நடந்துக்கிட்டு தான் இருக்கா? அப்போது உதயச்சந்திரன், இப்போது முருகானந்தம். உண்மையிலே ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மிக மிக நெருக்கமான அதிகாரி வருத்தப்பட்டிருக்கிறார். ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஹைரார்க்கியில் போஸ்டிங் பண்ண கூட தெரியாத சிஎஸ்ன்னு சொல்லியிருக்கார். நான் பெயரை சொன்னால் தப்பாக போயிடும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமான அதிகாரி, இன்றளவும் அந்த ஆட்சிக்கு வந்து ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கார் அந்த ஐஏஎஸ். அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட போஸ்டிங் எப்படி போட முடியுது சிஎஸ்ஆர்னு கேட்குறார். ஒரு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கேடரில் உள்ளவங்க தான் அந்த மின்வாரியத்துக்கு போடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை, ஒரு கல்வித்துறைன்னு எடுத்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹைரார்கி போஸ்டிங் இருக்குல்ல, அந்த போஸ்டிங்கில் நீங்கள் காட்டுற சலுகை இருக்குல்ல, இப்படி ஒரு மட்டமான சலுகையை ஒரு தலைமைச் செயலர் காட்டவே முடியும்னு சொல்லியிருக்காரு. அது வெளிப்படையாக சொல்லணும்னு அசிங்கமாக இருக்கும், அந்த அளவுக்கு தப்பாக போகும். அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்க. ஃபேவரிசம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அது நிர்வாக சீர்கேடுக்கு அத்தனைக்கும் வந்து காரணமாக இருக்கும். அதுதான் அவர் சொல்கிறார். அவர் முன்னாள் ஐஏஎஸ், அவர் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லியிருக்காரு, இது நல்ல நடைமுறையே இல்லை, ஓகே, இது வந்து நிர்வாகத்தையே சீர்குலைக்கின்றிருக்காரு, இது எட்ட வேண்டியவங்களுக்கு எட்டனா சரி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.